உங்கள் ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்திக் தீபா 2 பேருமே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு நல்லபடியாக மேரேஜ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது நாச்சியாருடைய மிகப்பெரிய ஆசை. ஆனால் அந்த ஒரு மேரேஜ் நடக்காமே போயிருச்சுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்திருக்கிறது கீதான்னு தெரியாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே இவங்க தீபா தான், அவங்களுக்கு மண்டையில் அடிபட்டதுனால இப்போதைக்கு பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட யாராவது பேசுனாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது கீதான்ற விஷயம் தெரியாமல் தீபா தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லோரும் ஷுவராக நம்பிட்டாங்க. ஸோ இப்போ எல்லோரும் தூங்குகிற டைம் நம்ம கீதா கிச்சனில் போய் ஆப்பிள் எடுத்து நறுக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பசிச்சிடுச்சு போல இருக்குது அந்த டைமில். அப்போது ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்லான்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா தண்ணி தாகம் எடுத்து பாட்டிலை பார்க்குறாங்க. தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீதா இருக்கிறத பார்க்காம நம்ம ஐஸ்வர்யா போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு பாட்டிலை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு திரும்பி போகலான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது கிச்சனில் ஏதோ சவுண்டு வருது, யாராது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம கீதா ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னது இவ கத்தியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஆப்பிள் கட் பண்ணதை பார்க்காம இப்போ கத்தியோடு இருக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலை கீழே அப்படியே பயத்தோட கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீதா பார்த்திங்கன்னா தீபா பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க, இந்த ஐஸ்வர்யா பற்றின விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீதா ஐஸ்வர்யாவை கத்தியால் குத்த போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு கனவாகவே இருக்குது.